அதுதான் நோக்கம். அது போய் நடந்திருக்கான்னு உள்ளது நம்ம பார்க்குறோம். அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் தான் தெரிந்து கொண்டேன். நம்ம கட்டியார்த்தனத்திலே வந்தோம் இல்லை, அவர் இரக்கமாய் என்னை தெரிந்து கொண்டார். உங்கள் ஒரு வாழ்க்கையில பார்த்தாலும் தெரியுமே, நம்ம ஒவ்வொரு நிலைமையில் இருந்திருப்போம். நான் எப்படியெல்லாம் இருந்தேன். ஆமாம், நான் என்னுடைய வாலிப நாட்களில் எங்கள் கோயிலுக்கு போய் கும்பிடலாம், எங்கள் ஊழியக்காரருக்கு போகலை. எனக்கு எங்கெல்லாம் இது தேவை இருந்தோ பிடித்த இருந்தோ அங்கெல்லாம் போனேன். ஆனால் அவங்க ஆண்டவர் பார்த்தாடோ, இவன் எங்கடா போகிறான், போலீஸ் ஸ்டேஷனில் போகிறான், இவன் எங்கே போகிறான், ஸ்டான்லி கோர்ட்டுக்கு போகிறான், இவன் எங்கே போகிறான், 4 பழக்களை கூப்பிட்டு வர அடிப்படிக்கு போகிறான், இவன் எங்கே போகிறான், அங்கே போய் வில்லங்கம் பண்ணுறான். இப்படி தான் கண்டார். அப்படி கண்டுதான், ஐயோ இவனை இப்படி விட்டான்னு வச்சுக்கிறோம், இவன் காலி ஆயிடுவான், முடிஞ்சுவோம், அவனை நம்ம கொஞ்சம் காப்பாற்றுவோம், ஜீவனை கொடுத்து நமக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு தான் ஆண்டவர் எடுத்தார். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன கிருபை உள்ள இருதயம் நமக்கு வேணும். கர்த்தருடைய சத்தத்தை அறிகிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். அது எப்படின்னா, பொதுவாக நான் எப்படி சொல்கிறேன், இப்போ வீட்டில் எப்படின்னா, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. மூத்தவங்களும் அப்படி தான். இப்போ அண்ணன் இருக்கார், அவர் ஏதோ ஒரு விஷயம், இப்போ ரொம்ப பிரச்சனை கிடையாது ஃபேமிலி காரியங்கள் இருந்தாலும், ஏதோ ஒன்று சொன்னால் அதுக்கு மேலே ஏன் எப்படின்னு கேட்கவே மாட்டேன். அது அவர் எப்படி சொன்னார் அப்படி தான். அந்த பழக்கத்தில் வந்தால் தான் ஆண்டவர் ஒன்று சொன்னால் முழுமையாக கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், நீங்கள் அன்பாக இருக்கணும். அப்போ அவருக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா அவருக்கு தெரியுது, நீங்கள் அன்பாக இருக்க மாட்டீங்கன்னு தெரியுது. உங்களை சொல்லலை, ஜனங்களை சொல்கிறேன். என்னையும் சேர்த்தான். மனுஷன் எல்லாம் செய்தாலும் அன்பாக இருக்க மாட்டான். எனக்கு ஊழியம் செய்வான், ஊழியக்காரன் வந்துடுவான், அது கலர் என்ன காக்கி போட்டுருவான், காக்கி இல்லையே, காக்கி போலீஸ் உள்ளதில் இந்த சாய்மாரி என்ன போடுவாங்க, பிரதர் காவியா, காவி போட்டுருவாங்க, வெள்ளை போட்டுருவாங்க, ஜிப்பா போட்டுருவாங்க, எல்லாத்தையும் போட்டுருவாங்க. ஆனால் எது இருக்காது, எது இருக்காதுங்க, அன்பு இருக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் சொன்னார், நீங்கள் ஒருவரும் அன்பா இருங்க. பாஸ்டர் அன்பா, ஆண்டவர் தெரியாம சொல்லியிருப்பாரு. என்ன அன்பா இருக்கணும்னா அவன் நல்லா இருக்கணும்ல, அவன் ஒழுங்கா இருக்கணும்ல. ஆடா, நம்ம எல்லாரும் ஒழுங்கில்லாம நடந்த போதுங்க இயேசுப்பா வந்தார். சவர ஒழுங்கில்லாம நீ அதை சேர்ந்து செய்யாத, அவனுக்கு ஒத்தாசையா நில்லாத. துன்மார்க்கனை விட கொடிய துன்மார்க்கன் யார் தெரியுமா, துன்மார்க்கனுக்கு துணை நிற்கிறவன். சொல்லுவாங்க பாருங்க, சில தேவையில்லாத விஷயம் நடக்கும். அப்போ கண்டிக்க வேண்டியவங்க அல்லது சரியில்லைன்னு சொல்ல வேண்டியவங்க மௌனமாக இருப்பாங்க. பார்த்துருக்கலாம், பேச மாட்டாங்க. இல்லை நீ செய்து அது சரியில்லை, அது இல்லைப்பா தப்பு, அதில் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆள், அவங்க வேண்டிய விருப்பம், அவங்களுக்கு வர சாபம் அவங்களால கணக்கு பண்ணவே முடியாது. நேரடியாக தவறு கொடும் அந்த துன்மார்க்கம் செய்கிறதோட கொடிய தண்டனை இவனுக்கு உண்டு. ஏன்னா இவன் துன்மார்க்கத்துக்கு துணை செய்கிறவன். வேதத்தில் வசனம் இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் ஒரு அன்பா இருக்கணும், இதை கற்பிக்கிறேன். இப்போ எல்லாரும் நீங்கள் நல்லவங்கள தான் நான் நேசிப்பேனா, நல்லவங்க யாருங்க இருக்காங்க நான் உள்ள, நான் நல்லவனா, நான் இல்லை. அப்புறம் யாரை வர நேசிக்கிறது, யாரை நேசிக்கிறது? நல்லவங்க நேசித்து அது ஒரு கெட்டிக்காரத்தனம் கிடையாது. அது என்ன மேன்மை இருக்கு, அவன் நல்லவன் நீ நேசிக்கிறான், மேன்மையே கிடையாது. பாவியும் நேசிக்கிறான்னு சொல்லிட்டாருல்ல. அநியாயக்காரன் நேசிக்கிறான், கள்ளன் நேசிக்கிறான். அப்ப நீ என்ன, எந்த விதத்துல நீ மேன்மையானவன்? நீ மேன்மை இல்லை. நீ எவ்வளவு நீ மோசமானவன் இருந்தாலும் நான் நேசிக்கிறேன். நேசிக்கிற நிலைமைகள். தாப்பனார் இளையகுமாரன் நேசித்தானா? நேசித்தார், ஓடி போய் கட்டிப்பிடிச்சாரு. அதுக்காக உதவாக்கிற நடந்த போது பின்னாலே போனாரா? உதவாக்கிற நடந்த போது பின்னால் போய், மோனே நீ சாப்பிட்டியாப்பா, நீ பண்ணி தான் சாப்பிடாத, நான் தரேன், பிரெட்டு தரேன், சாப்பிடு. மோனே உன் ட்ரெஸ் அழுக்கா இருக்கு, நல்ல ட்ரெஸ் வச்சுக்க. மோனே நீ நடந்து போகிறான், இந்த சைக்கிள் இருந்தா, இல்லை பாய் கார் இருந்தா, அப்படியே சொன்னார். அது சொல்ல மாட்டார். ஆனால் வந்தால் அரவணைத்து அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அவனுக்கு புதிய ஆடைகளை உடுத்தி தன் மகனாக அங்கீகரித்து அங்கே விருந்து வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு பகுதியை நான் வரங்க வச்சுருங்க. நான் ஒழுங்காக உங்களுக்கு எடுக்கலை, ஆனாலும் நீங்கள் இது உங்களுக்கு எனக்கு புரோஜனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். சொல்லும் 17ஆம் அதிகாரத்தில் வருவோமானா அதில் சில முக்கியமான காரியத்தை சொல்கிறார். அதில் சொல்கிறாரு, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. ரைட், நான் ரொம்ப உலக போகல, டைம் ஆகிட்டு வந்துருங்க. அடுத்து பாருங்க 16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யார்கிட்ட சொல்கிறாரு? ஏசப்பா பிதாவிட்ட சொல்கிறாரு. நம்மளை நம்பி, பிதாவே நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தை விட்டுக்கிட்டு என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, நீங்கள் தந்த என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டாங்க உம்முடைய பிள்ளைகள், இவர்கள் உலகத்தார் அல்லன்னு சொல்கிறார். ரைட், நாம் எப்படி இருக்கிறோம் இன்று? நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? நல்லவங்க இருக்கிறீங்க, நீங்களாம் நல்லவங்க, அது வேறு விஷயம் இருக்கட்டு. ஆனால் ஒரு கேள்விக்கு நான் கேட்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட், அடுத்து சொல்கிறாரு, இது அவர்களெல்லாம் ஒன்றாயிருக்கவும் 21 17 பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். 17:21. இது முதல்ல இதை சொன்னார், திருப்பி சொல்கிறார். ஏன்னா நேரம் வர வர நெருங்குது, அதுக்காக திருப்பி சொல்கிறார். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்க அதுக்கு சம்மதிக்கிறீங்களா? முதல்ல சம்மதிக்கிறீங்களா? நிச்சயமாக தெரியும், இதில் யாராவது பலருக்கு சம்மதம் இல்லாமல் இருக்கும். எதுக்கு நமக்கு வேண்டாம், நம்ம இஷ்டப்படியும் செய்ய முடியாது. அப்படியே சம்மதம் இல்லாமல் இருக்கும். கடிச்சு பிடிச்சிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படியே போயிடலாம். அவளை பார்த்தா தெரியும், ஆமேன் போட்டு போனால் அந்த கேரிட்டு போயிடுவாங்க. எப்படா அந்த நேரத்தை முடிச்சுட்டு போகிறது? பிரசவ வேதனை மாதிரி. பிரசவ வேதனை நமக்கு தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க எல்லாம் சாதாரண பழக பிரசவ வேதனைன்னு சொல்லுவாங்க. பெரிய வேதனை. ஆமாம், பலருக்கு பெரிய வேதனை. ஒரு சிலருக்கு இயேசுடைய வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதம். அருமையாக சொல்கிறார் பாருங்க, வேண்டிக் கொள்கிறேன். அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவர் நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? நிறைய காரியங்களுக்கு. ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே அது வேணும், ஆண்டவரே இப்படிலாம் வரணும், நல்லது வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இப்போதா இயேசு கிறிஸ்து பிதாட்ட அவர் ஜெபம் பண்ணுறாரு. எதுக்கு? நாம் 2 ஒன்றா இருக்கிறது போல இவங்க நம்மோட இருக்கணும்ப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பாருங்க. விண்ணிலே பிதாவோட அமர சாக்கியத்தை இயேசு நமக்காக கேட்கிறார். ஆனால் மண்ணிலே ஏதோ ஒன்றிலே அமரும்படி இன்றைய சபை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்றைய சபை. அல்லேலூயா. 22 நான் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. ஆண்டவரே நாம் ஒன்றா இருக்கிறது போல அவங்க ஒன்றா இருக்கணும். இது தடை என்னன்னு நான் பார்க்குறேன். என்னடா நீங்கள் ஒன்றா இருக்க முடியல, நாம் இருக்கும் போது அவங்க ஏன் இருக்க முடியல? ஏதாவது தடை இருக்கா? பிரச்சனை? நான் ரொம்ப சிந்திக்கிறேன் ஆண்டவரே, அழைச்சி பார்க்குறேன். எனக்கு ஒன்று கிடச்சிட்டு என்ன, நீங்கள் எனக்கு ஒரு மகிமை தந்திருக்கீங்க, அந்த மகிமை அவங்கள்ட்ட இல்லை. அப்போ நான் ஒரு காரியம் செய்கிறேன், நீங்கள் எனக்கு தந்த மகிமையை நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். அல்லேலூயா. எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவரே பிதாவே நீங்க எனக்கு முள்முடி தந்தீங்க சிரசில், அது பிரச்சனை இல்லை. இவங்களை நேசித்ததுனால நானும் நேசிக்கிறேன். அதுதான் நான் முள்முடி ஏற்றுக் கொள்கிறேன். நீ எனக்கு தந்த அந்த மகிமை கிரீடத்தை அவங்களுக்கு கொடுக்கிறேன். முள்முடியை நான் எடுத்துக்கிறேன், கிரீடத்தை அவங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை உங்களுக்கு தர அவர் ஆண்டவரோடு அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அதை பணிவோடு அன்போடு வாங்கிக் கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேனா? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. என் வார்த்தை வேதாகம ரீதியானதுன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆமா,
என்னால் முடியாததை நான் அவர்கிட்ட கேட்குறேன். அதுதான் உண்மை. நான் நிச்சயம் பெற்றுக்கொள்வேன், நான் நம்புகிறேன். உண்மையை சொல்கிறேன். ஆமாம், சும்மா நான் வாசகம் அடிக்கலை, அமைதியாக சொல்கிறேன். நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை திருப்பி 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 சொல்றாரு. இந்த பாருங்க, வீட்டில் வீட்டம்மா வீட்டுக்காரர்கிட்ட ஒரு காரியத்தை ஒன்று ரெண்டு சும்மா புலம்பாத, நில்லு, சொல்லியாச்சுல்ல, விடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படிதானே? இதே ஒன்று ரெண்டு ஞாபகம். ஏன்னா முக்கியமான காரியமாக இருக்கு, நம்ம சுற்றிட்டு மறந்துட்டு வந்துடுவோம். ஏம்மா போதும்மா, நிறுத்து, சும்மா தோணது எத்தனை இடம் சொல்லியாச்சு. ஆண்டோட எத்தனை இடம் சொல்கிறார் நம்மகிட்ட இல்லையா? இதே நம்ம ஒரு 3 நாளோட பார்க்க இன்னும் நிறைய இருக்கு. வேண்டிக் கொள்கிறேன், ஜெபம் பண்றாரு. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடைய கூட இருக்க விரும்புகிறேன். என்னோடு கூட இருக்கணும்ப்பா. நீங்க யாரோட இருக்க விரும்புறீங்க? அருமையான வாலிப தம்பி பிள்ளைகளே, யாரா இருந்தாலும் சரி, நீங்க யாரோடு இருக்க விரும்புறீங்க? ஏசப்பா சொல்றாரு, நான் அவர்களோடு இருக்க விரும்புகிறேன், நான் அவர்களோடு இருக்க விரும்புகிறேன், அவர்கள் உம்மோடு இருக்க விரும்புகிறேன். இந்த பிள்ளைகள்லாம் உம்மோடு இருக்கணும். அப்பா, ஏசப்பா, பிதாவே, இவங்கெல்லாம் உம்மோடு இருக்கணும், நான் உங்களோடு இருக்கிறேன், அவங்கள உம்மோடு இருக்கணும். அல்லேலூயா. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா. இதுக்கு மேலே எனக்கு நேரம் முடிஞ்சு போச்சு. நான் ரொம்ப யோசிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், மனசாட்சியின்படி எது சத்தியமான அதில் நிற்பேன்னு உங்களுக்கு தெரியும் சிலருக்கு. அதுக்காக நான் எதையும் செய்வேன், எல்லாத்தையும் விட்டு போனாலும் போயிடுவேன் நான். சபை எப்படி பரிசுத்தப்படுத்துவதுன்னு நான் இப்போ யோசிக்கிறேன். 2 வாரத்துக்கு முன்ன வெள்ளிக்கிழமையில ஆவியன் அழகாக பேசினார், சபையை நீ பரிசுத்தப்படணும். வந்தவங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப யோசிக்கிறேன். இப்போ பாருங்க, கம்யூனியன் சொன்னால் கொஞ்சம் வரைக்கும் எழும்பி போவாங்க. கம்யூனியன் சொன்னால் கொஞ்சம் வரைக்கும் எழுப்பி போவாங்க. ஆமாம், அது ஒரு கட்டிக்காரமாக போவாங்க. நான் அது எனக்கு சங்கடமாக இருக்கும். சிலப்பா என்ன அப்படி ஓட்டி அப்படி போவாங்க. ஏன்னா கம்யூனிய கேவலம், வழங்காத கேஸுகள், நான் கட்டிக்காரன், அப்படி போகிறது மாதிரி இருக்கும். சங்கடமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும். ஞானசானம் எடுத்துக்கு, ஞானசானம் எடுக்காமல் இன்னும் ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டு இருக்கேன்னா, இன்னும் எடுக்கலைன்னா நீங்கள் அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வராங்க. சொல்லுறதுக்காக வருத்தப்படுறாங்க. அன்போடு சொல்கிறேன், 5 வருஷமாக சர்ச்சைக்கு வரேன், இன்னும் ஞானசானம் எடுக்கலை, பிறகு எதுக்கு வாரீங்க? எதுக்கு வரணும்? கவனிங்க. நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னெல்லாம் என்னமோ கொண்டு வரணும், செய்யணும்னு. கர்த்தருக்கு பிரியமானது எனக்கு விருப்பமானது இல்லை, கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஆமாம், பெற்றோர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, இஷ்டப்படி விட்டுருக்கோம், என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, அவனோட நல்ல யோசனை எனக்கு தரணும். அல்லேலூயா. ஆமாம், மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, கணவன் சர்ச்சுக்கு வருவார், ஆனால் ரட்சிக்கப்படலை, என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன். ஆண்டவரை இதை என்ன செய்யறது? மனைவி சர்ச்சுக்கு வராங்க, கணவன் இது அவர் வந்து என்ன, இது கிறிஸ்துவரை கிடையாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வேறு, அது பிரச்சனை கிடையாது. வந்துக்கிட்டும் வித்தியாசமாக இருக்கிறது தான் பிரச்சனை. ஆக பல காரியங்களை யோசிக்கிறேன். சபையை பரிசுத்தப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நானும் அதுக்கு உடம்பே நிற்கணும்னு எனக்கு தெரியும், எதில் நிற்கணும்னு எனக்கு தெரியல. நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மிலே தேவனுடைய நீதியை செலுத்துவாராக. அவரை பார்க்கிற கண்கள் நமக்கு உண்டாவதாக. அவருடைய சத்தத்தை கேட்கிற செவிகள் நமக்கு உண்டாவதாக.
அவருடைய சாயலை காண்கிற அந்த மன கண்கள் திறக்கப்படுவதாக. அவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆத்மாவிலே வல்லமையாய் மாறுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மோசே அக்கினியை கண்டு ஒரு பெரிய மாற்றத்தை அங்கு அடைந்தது போல தேவன் நமக்குள்ளே ஒரு அக்கினியை கட்டிடுவாராக. பாதிப்பு செரிப்பு கழட்டி போடப்படுகிற வீசப்படுகிற அந்த அனுபவத்திலே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பயந்திருக்கிற ஒருவரை பராக்கிரமசாலி என்று அழைத்தார் அல்லவா, அந்த அழைப்பின் சத்தம் நம்முடைய சபையிலே ஜனங்களுடைய செவிகளிலே அது பலமாய் ஏறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி விரிந்தவும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களிடையே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அல்லேலூயா. நிச்சயமாக நம்புகிறேன், உலகத்தில் உயிரோடு இருக்கிற அத்தனை உண்மை கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடி பார்க்கிற நிலைமையிலே இயேசு மீண்டும் வருவார் என்று நான் நம்புகிறேன். மற்றவங்களுக்கு தெரியாது, அது ரகசியம் எல்லாருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ரகசியமாக இராது என்று நான் நம்புகிறேன். மாற்றங்கள், ஆவியில் உள்ள மாற்றங்கள் ஏற்படும். ஆவியிலே ஒன்றாவார்கள், அவர் வருவதை காண்பார்கள். ஒரு இமைப்பொழுதிலே மருவமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சம்பவம் நடக்கும். அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளையே, அதை இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஆயத்தமாய் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதுவரையிலும் இந்த உலகத்தில் அவரோடு பிதாவோடு இணைந்து வாழ நீ ஆயத்தப்படு. எதோடு இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவம் எதற்கு? எதோடு ஏன் இணைந்து வாழ வேண்டும்? ரீசெண்டாக ஒரு பிரசங்கத்தில் செய்தியில் ஒரு சம்பவம் கேட்டேன். உங்களில் பலர் கேட்டிருக்கீங்க, அதை மீண்டும் சொல்கிறேன். உலகத்தில் பலர் சில விஷயங்களில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்கள போல நல்லவங்க இல்லை, நீதி உள்ளவங்க நல்லவங்க கிடையாது. ஆனால் எல்லாத்துலையும் இருக்க மாட்டாங்க, இருக்க வேண்டிய சில காரியத்தில். அப்படி உள்ள ஒரு குறிப்பை சொன்னாங்க. அப்படி கொண்டாலும் உலகம், சமுதாயம், சபை எல்லாம் அங்கேயே இருக்கும். ஆனால் தேவருக்கு முன்பாக எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்கும், பிரயோஜனம் இல்லை. அமெரிக்காவில் இது நடந்த சம்பவம் சொன்னார். ஒரு பெரிய ஹோட்டலாம் ஏதோ பேர் சொன்னாங்க, நான் எல்லாம் ஞாபகம் இல்லை. அது காரில் போய் உள்ளே போய் அங்கே நின்றுக்கலாமா, டிரைவிங் ஹோட்டல் அப்படி இருக்கிறது போய் தெரியல. உள்ளே போய் கார் வந்துட்டு அங்கே ஆர்டர் பண்ணால் உடனே வந்துடுமா, உடனே பேக்கு, நல்ல அழகான பேக்கு. அதெல்லாம் நம்ம இதில் போல இருக்காது, டீசெண்டாக பேக்கில் எல்லாம் வந்துடும், ஊனு எல்லாம் போட்டு வந்துடுறாங்க, காரில் கொடுத்துருவாங்க, கொண்டு அழகாக சாப்பிட்றலாம். அப்படி ஒரு கணவன் மனைவி அங்கே ஒரு ஜோடி போயிருக்காங்க. அவங்க ஆர்டர் பண்ணாங்க, எல்லாம் உடனே அவங்க கொண்டு ஒரு பேக் கொடுத்தாச்சு. பேக்கெல்லாம் நீட்டாக நல்லா க்ளீனாக இருக்கும். அது திறந்து பார்த்தா எத்தனையோ லட்சம் டாலர் இருந்தான், டாலர், அமெரிக்கா டாலர். ஆச்சரியப்பட்டாங்களா, என்னடா
இவ்வளவு டாலர் ஏதோ பேக் மாறிக்கிட்டு எங்கேயோ இது வேறு அனுப்ப வேண்டியது பேக் மாறி வந்துட்டு, இந்த பேக்கில் போட்டு என்ன இன்னொருத்துக்கு கொடுக்க வேண்டியது இங்கே வந்துட்டு. என்ன சேருவான்? சாப்பிட்டு எடுத்து போயிட வேண்டியதானே, எல்லாரும் சாப்பிட்டு போயிடுவான். அங்கே செக் பண்ண போகிறான். அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? இவ்வளவு பணத்தை எப்படி அசால்ட்டாக விட்டுருக்கான். உடனே தூக்கிட்டு ஃபோன் பண்ணானா போன் இருந்தா கொண்டு என்ன பண்ண பணம் இல்லை கொண்டு என்னைய அப்படி பணத்தை விட்டுருக்க ஜாக்கிரதையாக வைப்பான் அப்படி சொன்னோன்னு அங்கே இருந்தோம். ஆட்டாட்டாட்டாட்டா இவ்வளோ பெரிய பணம், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு உடனே திருப்பி கொண்டு இருக்கான். அவன் கொண்டு வேண்டிய அவசியமே கிடையாது. கொண்டு போனால் யாருக்கும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா என்ன பேக் இருக்குது அதோட இருந்து இதை அப்படியே மாறி இருக்க கொண்டு வந்துருக்கான், தெரியாது. இதை கொண்டு இருக்கானே, ஐயா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் நில்லுங்க ஃபோட்டோ எடுக்கணும். அங்கன்னா அவன் சத்தம் போடுறானே ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் இல்லை உங்களை இப்போ நாங்கள் என்ன ரொம்ப பிரபல்யப்படுத்துகிறோம், நீங்கள் பெரிய என்ன ஃபோட்டோ எடுக்காத அங்கன்னு எல்லாம் ரொம்ப சத்தம் போட்டானா அடிக்க போகிறது போல. ஏன் உங்களை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது? நல்ல மனுஷன் வர வெளியே சொல்லணும் இல்லை, ஏன் சொல்லக்கூடாது? கட்டாயம் சொல்லுவோம். நீங்கள் இருங்க போட்டு ஐயோ இது என் பொஞ்சாதி இல்லைப்பா என் ஃப்ரெண்டுக்கு பொண்டாட்டி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படி சொன்னாங்க. புரியுது உங்களுக்கு? இடையில ஒரு பிரசங்கர் சொன்னார் ஒரு இடத்துல மீட்டிங்கில், சிரிக்காப்பில் இருக்கான இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்க. அவன் வெளியே கூட்டிகிட்டு வந்தான் காரில், அவன் காருக்குள்ளே கூட்டிட்டு போனான். நம்ம இதை சொல்லலை, ஏதோ ஒரு காரியத்தை மனதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோமா வச்சுருக்கோமா, இதை விட்டுருங்க. பிரியமானவர்களே, பிதாவே நான் உங்களுடனே இருப்பது போல நானும் நீங்களும் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் நம்மோடு ஒன்றாக இருக்க நான் விரும்புகிறேன். அதுதாங்க சபை, அதுதான் சபை. அந்த சபையாய் நம்முடைய சபை மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பங்களாய் நம்முடைய சபையின் குடும்பங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். யாருமே இல்லாவிட்டாலும் நான் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுதாங்க எனக்காக ஜீவன் தந்த இயேசுவுக்கு எதிராக நான் நிற்க முடியாதுங்க, முடியாது.